இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கணக்கின்படி அது ஒரு நிமிஷம். ஆனால் மனுஷர்கள் அந்த பாடுகளை அனுபவிக்கிறது அது எவ்வளோ காலம், குறித்த காலம் நியமிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வாக இருக்குமா. ஏன்னா சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அதுபோல் ஒரு பொழுதில் அழுகை, ஒரு பொழுது தேவன் களிப்பு உண்டாக்க நமக்கு செய்வேன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் நம் மேலே தயவை வைத்திருக்கிறார். அந்த தயவு நீடிய வாழ்வை நமக்கு தரும்னு வேத வசனம் சொல்லுது. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன்னு தாவீது சங்கீதம் 30:6 சொல்லுகிறத பார்க்குறோம். தாவீது எப்பவுமே தேவனை முன்னிறுத்தி ஓடினார் இல்லையா. கர்த்தரை தன் வலது பாரத்தில் வைத்ததுனால் நான் அதிகம் அசைக்கப்படுவதில்லை சொல்கிறார். அதனால் தான் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன்றார். ஏன்னா தேவனுடைய நீடிய வாழ்வு தனக்கு கிடைக்கும்னு அவர் நம்புகிறாரு. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்குறோம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இமை பொழுது உன்னை கைவிட்டேன். முதல்ல நம்ம பார்க்குறோம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்னு, அடுத்து பார்க்குறோம் இமை பொழுதுன்ட்டு, ஒரு கண் இமைக்கிற நேரம், அந்த அளவுக்கு தான் நான் உங்களை கைவிடுகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய உருக்கமான இரக்கத்தினாலே உங்களை நான் சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால்தான் என் முகத்தை இமை பொழுது நான் உங்களுக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன்னு நம் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அற்ப காலம் மூண்ட கோபம் நம்ம மேலே தேவனுக்கு ஏற்பட்ட கோபம் இல்லையா. அந்த கோபத்தினால்தான் அவர் இமை பொழுது தன்னை மறைக்கிறார். ஆனால் உங்களை அவர் நேசிக்கிறதுனால நித்திய கிருபையோடு தேவன் உங்களுக்கு இறங்குகிறவராக இன்னைக்கு இருக்கிறார். அதனால் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி நாம் நகரணும் இல்லையா. ஏன்னா அது சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம்னே சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 4:17. அதனால் நீங்கள் அதிகமான நித்திய கன மகிமை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அதனால் காணப்படுகிறவைகளை எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளே நித்தியமானவை. இந்த உலகத்திலே நம்ம காண்கிறது எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனால் நம்ம காணாது இருக்கிற ஒரு ராஜ்யம் இருக்குது, அது நித்திய ராஜ்யம், அது என்றென்றைக்கும் அழியாதது இல்லையா. அந்த காணப்படாத அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி தான் நாம் வாஞ்சியாய் ஓடணும். அதனால் இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் சீக்கிரமாய் கடந்து போகும். அந்த காணப்படாத நித்தியத்தை நோக்கி, நித்தியமானவைகளை நோக்கி நீங்கள் வாஞ்சிங்க. அதை நோக்கி உங்கள் வாழ்க்கையின் பிரயாணங்கள் போகட்டும். அப்படி இருக்கும்போது நித்தியத்திலே நாம் அவரோடு கூட என்றென்றும் காணப்படுவோம். நாம் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற பாக்கியம் நாம் அடையணும். நித்திய ராஜ்யத்திலே நாம் காணப்படணும். சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் பார்க்குறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு இருக்குது. அப்போ ஒரு விவசாயி கூட தன் விதை நெல்லை கொண்டு நிலத்துக்கு போகும்போது அவன் அழுது கொண்டு தான் போகிறான். அந்த விதைக்கிற விதை எப்படி பலன் தருமோ தராதோ என்று கண்ணீரோடு அவன் விதைக்கிறான். ஆனால் அவன் அள்ளி தூவின விதையை சுமக்கும் போது அழுது கொண்டு போகிறான். ஆனால் அவன் திரும்பி அந்த அரிக்கட்டுகளை சுமக்கும் போது, அவன் அறுத்த அந்த அரிக்கட்டுகளை சுமக்கும் போது அவன் கம்பீரமாய் திரும்புகிறான். ஏன்னா அவன் விதைத்ததுக்கான பலனை அவன் காணும்போது. அதுபோல தான் இன்றைக்கி நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ இல்லையா, அதன் பலனை நீங்கள் அறுக்கும் அந்நாளிலே நீங்கள் கம்பீரத்தோடு திரும்பலாம். நீங்கள் கண்ணீரோடு இந்த நாட்களில் எந்த ஒரு காரியத்தை விதைக்கிறீர்களோ நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்கும்போது தேவன் உங்களுக்கு களிப்பை உண்டாக்குவார், கம்பீர சந்தோஷத்தை தேவன் திரும்ப வர பண்ணுவார். அதனால்தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்திலையும் நாம் பிரச்சனை, போராடி வருகிற சுதந்திரம் தான் என்னென்னைக்கும் நிலைன்னு இருக்கும் இல்லையா. அப்போது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் சொல்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் மெய்யாகவே நான் உங்கள் சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னா நான் சில காலம் உங்களோடு இருப்பேன், நான் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படுவேன், ஆனாலும் நான் மீண்டும் வருவேன்னு சொல்கிறார். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் நீங்கள் துக்கப்படுகிறவர்களாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். ஏன்னா நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு நான் வருவேன்னு சொல்கிறார் இல்லையா. ஸ்திரீயானவள் எப்படி பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷனை இந்த உலகத்துக்கு கொடுத்தோன்னு அந்த பிரசவ வேதனையெல்லாம் மறந்து
அந்த பிள்ளையின் முகத்தை பார்க்கும்போது சந்தோஷம் அடைகிறாள். அதுக்கப்புறம் அந்த உபத்திரவத்தை அவள் நிலையாமல் இருக்கிறாள். அதுபோல தான் நீங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த உபத்திரவ காலங்களை நாம் சகித்து ஓடும்போது தேவன் நன்மையான நாட்களை நமக்கு வைத்திருப்பார். ஏசாயா 26:20 பார்க்குறோம், என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொள்கிறார். அப்போ பாவம் அக்கிரமம் நாம் செய்யக்கூடாது, மீறுதல்கள் இருக்கக்கூடாது. கோபத்தினால இல்லையா, நம்முடைய அவயங்களினாலே நாம் பாவம் செய்யக்கூடாது. சிந்தையினாலோ கண்களினாலோ வாயினாலோ கரங்களினாலோ அந்த மாதிரி நம்ம செய்யாமல் இருக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கோபம் வரும்போது அறைக்குள்ளே பிரவேசித்து உங்கள் கதவுகளை பூட்டி கொண்டு அந்த சினம் அடங்கும் வரைக்கும் அமைதியாக இருங்கன்றார். அப்போ தேவ கோபம் நம்மை விட்டு நீங்கும் இல்லையா. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார்னே சங்கீதம் 103:9 பார்க்குறோம். அதனால் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தோன்னே தாவீது சங்கீதம் 16:11 சொல்கிறத பார்க்குறோம். ஜீவ மார்க்கத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து போயிருக்கிறார். நித்தியத்துக்கு போகிற வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை அடைவோம் இல்லையா. அவரையும் அவரை அனுப்பின பிதாவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவனாக இருக்குது இல்லையா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. தேவனுடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கையெல்லாம் அநித்தியமானது. நித்திய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க போகிற அந்த நாட்கள் அங்கே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார். ஒரு எல்லையை ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார். ஒரு ஆசனத்தை நமக்காக அவர் வலது பாரத்தில் ஆயத்தப்பட்டிருக்கார். அதை யாருக்கு தேவன் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுத்து தேவனும் மகிழ்வார். நாமும் அந்த எல்லையில் நித்திய பேரின்பம் அடைவோம். அதனால் இன்றைக்கி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்னு வேத வசனம் சொல்லுது. நம்மை அவர் தான் பீறினார், அவர் நம்மை குணமாக்குவார்னு ஓசியா 6:3 பார்க்குறோம். நம்மை அவர் அடித்தார், அவரே நம் காயங்களையும் கட்டுவார். இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பாடுகள் பிரச்சனை கண்ணீரோடு இருக்கலாம், தேவன் உங்களை அடித்ததாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் உங்களை காயங்களை கட்டி உங்களை குணமாக்குவேன்னு சொல்கிறார். அதனால் 2 நாளைக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். எப்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தாரோ அதை போல் நாமும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே என்றென்றும் பிழைத்திருப்போம். அவருடைய சமூகத்திலே நாம் பிழைத்திருப்போம் என்கிற அந்த நிச்சயத்தை நம்ம கொடுக்கிறார். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் அவர் மழையை போல பூமியின் மேலே முன்மாறியும் பின்மாறியுமாய் நம்மிடத்திலே அவர் வருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு கோபத்தினாலே அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே தன் முகத்தை மறைத்திருக்கலாம். ஆனால் தேவன் முன்மாறி பின்மாறி மழையை போல உங்களிடத்துல திரும்ப வருவேன்னு சொல்கிறாரு. அதனால் அவருடைய வருகை சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 22:17 சொல்லப்பட்டது போல ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக என்று எழுதியிருக்கு. தாகமாக இருக்கிறவங்கெல்லாம் கர்த்தரிடத்திலே வரணும். விருப்பம் உள்ளவர்கள் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளணும். அவர் தான் ஜீவ தண்ணீரின் ஊற்றானவர் இல்லையா. நமக்கு அவரிடத்தில் நாம் போகும்போது நாம் பசி அடைய மாட்டோம், தாகம் அடைய மாட்டோம். அவர் நமக்கு நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாகிய தண்ணீராய் நமக்குள்ளே புறப்படுகிறவராக இருக்கிறார். அதனால் அற்ப காலம் மூண்ட கோபத்தை அவர் நீக்கி போடுவார். அவர் கோபம் நமக்கு ஒரு நிமிஷம்தான். அவர் தயவு நீடிய வாழ்வு, அதை விசுவாசிங்க, அவரிடத்துல திரும்புங்க. அவர் உங்களுக்கு களிப்பை உண்டாக்குவார். அவரை நம்பும்போது நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அவர் முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென்.